நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசருக்கு முதல் கண்டிஷனு நான் யாருக்கிட்டையும் கதை சொல்ல மாட்டேன், அதுக்கு சம்மதம்னு என்ன டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்டலாம் கதை சொல்லுங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தா என்ன டைரக்டரை போட்டு எடுங்க. ஆனா நான் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன். படம் வந்து கடைசியில் பார்த்து சொல்லுங்க, படம் வந்து நம்பிக்கையா அவங்க பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா எங்க டைரக்டருடைய படம் 3 படம் கண்டினியூஸா சக்சஸ் ஆனதுனால எனக்கு எல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துச்சு. நம்பிக்கை வந்தால் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதிகமான பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், அவர் சேரத்துல மீட் பண்ணது காமிச்சு நான் தம்பி தம்பி போனது சொல்லியிருந்தார். அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்கள் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலா வந்து ப்ரொடியூசர்கள் எல்லாம் ஒரு கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். அப்புறம் பசார் நம்ம திருநாவுக்கரசர் இந்த படத்தை அவங்க கிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்களை வர வைக்கணும் அப்படிங்கறத வந்து அது எவ்வளவு சிரமப்பட்டு அவங்களை வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டா தான் பார்ப்பாங்க, என்னன்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல படம் எடுத்தா கூட சில நேரங்களில் வந்து கையை கடிச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஜனங்கிட்ட போறது அப்படிங்கிறது போனா தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது, போகாமையே எப்படி தெரியும். ஸோ அதனால இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்க எல்லாம் வந்து நடிச்சது அந்த ரியலா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லதான் இருக்கு, அங்கங்க சிரிப்பு இருக்குது அங்கங்க சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்றது இருக்கு, அதுதான் கிரேட். அதனாலதான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபர்ஸ்ட் படமா வந்து ஒரு நல்ல படம் படத்தை வந்து பெஸ்ட் படமா செய்யறாங்க.